அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோட தொடர்ச்சியை பார்ப்போம். நம்ம இப்போ சிறிய அடையாளங்களை பார்த்துட்ருக்கோம். மறுமையோட சிறிய அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதை. அதில் ஒன்று தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைப்பது. அதில் அவங்க நியாயம் இல்லாமல் நடந்துக்குவாங்க, அதனால் மிகவும் நெருங்கி விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. புகாரி 59, அப்புறம் 6496. அப்புறம் பாலைவனம் சோலைவனமாகும். செல்வம் பொங்கி அதிகமாக இருக்குமா, அதற்கான ஜக்காத்தை யாரும் கொடுக்க போனால் யாரும் வாங்கக்கூடிய நிலைமை இருக்காது. அரபு தேசங்கள் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும். இந்நிலை ஏற்படாமல் அந்நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் 1681. அப்புறம் காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போல் ஆகும். இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போல் ஆகும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போன்று ஆகும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடையாளம். திருமதி 2254. கொலைகள் பெருகுதல். கொலைகள் அதிகரிப்பதும் யுகம் முடிவு நாளின் அடையாளங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 85, 1036. நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரித்தல். நம்ம சமீப காலமாக அதிகமாக காதில் வாங்குகிறோம், அதிகமாக பூகம்பம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பூகம்பங்களும் அதிகரிப்பதும் யுகம் முடிவு நாளின் அடையாளங்களும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நூல் புகாரி 1036. பள்ளிவாசல்களை வைத்து பெருமடிப்பது. மனிதர்கள் பள்ளிவாசலை கட்டி பெருமை அடிப்பதும் யுகம் முடிவு நாளின் அடையாளங்களின் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபுதாவுது 379. நெருக்கமான கடை வீதிகள். அந்த காலத்துலலாம் கடை அதிகமாக இருக்காதான். ஒரு கடை இருந்துச்சுன்னா இன்னொரு கடை தாண்டி போகிறதுக்குலாம் ரொம்ப அதிகமாக ஒரு பொருளை வாங்கினா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணுமா. ஆனால் யுக முடிவு நாளில் கடைகள்லாம் அதிகமாக பெருகி இருக்குமா. கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் நியாய தீர்ப்பு நாளின் அடையாளங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹமத் 10306. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.